எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். இந்த வாரம் சிக்கலில் சிக்கின யூடியூபர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இர்ஃபான். அவரோட யூடியூப் இன்கம் கேட்டால் தலையே சுற்றி மயக்க வந்து பொத்துன்னு கீழே விழுந்துருவோம். அவ்வளோ இருக்கும் அவரோட யூடியூப் இன்கம். அவர் அந்தளவுக்கு உழைக்கவும் செஞ்சுருக்காரு. பட் எல்லா விஷயத்தையும் வியூஸ் இன்கம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்ததுனால என்னெல்லாம் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலாம், என்னெல்லாம் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் யோசிக்க மறந்துட்டார் போல இருக்குது. ஸோ தனக்கு பிறக்க போகிற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்ற விஷயத்தை ரிவீல் பண்ணி செம்மையாக எல்லாருக்கிட்டேயும் பல்ப் வாங்கினார், செம்மையாக எல்லாருக்கிட்டேயும் திட்டு வாங்கினார். நிறைய சட்ட சிக்கல்களை ஃபேஸ் பண்ண தயாராகிட்டு இருந்தார். நிறைய பேர் அவருக்கு எதிராக சில கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இதை ஈஸியாக விடக்கூடாது, இவர் இப்படி பண்ணுறதை பார்த்து இன்னும் நிறைய பேர் இது என்ன ஜெண்டர் ரிவீல் பண்ணுறன்னு பேரில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பேரும், இன்னும் சில பேர் அவருக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, இந்த காலத்துலேயும் இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக இர்ஃபான் கொஞ்ச நாள் கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ போயிட்டுருக்கு. அவரோட யூடியூப் இன்கம் கேட்டிங்கன்னா தலை சுற்றி பொத்துன்னு விழுந்துருவீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அவரோட யூடியூப் இன்கம் மந்த்லி அப்ராக்சிமேட்லி 15 லட்சம். இரண்டாவதாக சர்ச்சையில் சிக்கின ஒரு யூடியூபர் அப்படின்னு பார்த்தா ரசிகன் மணி ப்ரோ தான். அவரோட ரியாக்ஷன், அவரோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே நீங்கள் ஒரு ஹீரோவாக ஆகிறதுக்கு எல்லா குவாலிட்டிஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. முக்கியமாக அவங்களோட ஃபேமிலி இஷ்யூ யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே மணி ப்ரோவுக்கு ஆதரவாக நீங்கள் ரொம்ப சூப்பர், நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாம் அவங்க கூட இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ், நிறைய ஃபேன்ஸ் அவங்களுக்கு அதிகமாகிட்டு இருந்தாங்க. அதன் காரணமாகவே நிறைய காலேஜ் ஈவெண்ட்ஸ்க்கெலாம் மணி அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக அந்த காலேஜையும் ப்ரமோட் பண்ணாங்க. யூடியூபரான மணியும் தனக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டாக அதை எடுத்துக்கிட்டு இருந்தார். இப்படி நல்லாவே போயிட்டு இருந்த இந்த டைமில் ஒரு சர்ச்சை என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு கூட வீடியோ காலில் நியூடாக இருக்காங்க. அந்த பொண்ணு கூட வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதை யாரும் ரெக்கார்ட் பண்ணி டிவி சேனலில், அதாவது நியூஸ் சேனலில் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், நியூஸ் சேனல்ஸ் போட்டு கிழின்னு கிழிச்சு எடுத்துட்டாங்க. அவரும் சைடு எந்த தப்பும் இல்லை, என்னை வேணும்னேன்னு மாட்டி விட்டதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இப்படின்னு என்ன தான் சொன்னாலும் கூட யாரும் நம்புகிற மாதிரி இல்லை. இதுதான் சாக்குன்னு நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸரை காலேஜ் ஈவெண்ட்ஸ்க்கெலாம் கூப்பிட்டு அவங்கள ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிச்சு பிள்ளைங்களோட படிப்பை கேள்விக்குறியாக்குறீங்க, படிப்பு வரலனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை காலேஜில் இருக்கிற பசங்களுக்கு இவங்கெல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான இஷ்யூஸும் க்ரியேட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் அவர் எப்படி சால்வ் பண்ண போகிறாரு அப்படின்றத தாண்டி அவரோட யூடியூப் இன்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லா ப்ராப்ளம்ஸ் தாண்டி ஏன் அவர் இன்னும் யூடியூப்பில் இருக்காருன்னா, அவருக்கு மந்த்லி இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யூடியூப் மூலமாக ஒரு 7.5 lakhs வரைக்குமே அவருக்கு யூடியூபோட இன்கமாக வருது. கூடவே சேர்த்து நிறைய சேனலுக்கு கொலாப் பண்ணுறது, நிறைய காலேஜ்க்கு போகிறது, அதன் மூலமாக வர இன்கம் அது ஒரு சைடு இன்கமாகவே இருக்கத்தான் செய்யுது. ஸோ இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரத்தான் செய்யும். அவங்களாம் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச டிடிஎஃப் வாசன். அவர் அப்படின்னாலே அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் அப்படின்ற மாதிரியான இமேஜ் செட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா அவர் ஸ்பீடாக பைக்கில் போகிறது, அதை பார்த்துட்டு அவரோட ஃபாலோவர்ஸ் ஸ்பீடாக பைக்கில் போகிறது, அப்புறம் ஆக்சிடெண்ட் பண்ணுறது. பைக் ஆக்சிடெண்ட் அவர் பண்ணதுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, 10 வருஷத்துக்கு நீங்கள் பைக் ஓட்டக்கூடாதுன்ட்டு லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் அவர் யூடியூப்பில் இன்கம் பண்ணுறது, யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறதுனால நீங்கள் யூடியூபும் ரன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மதுரை கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இப்போது மறுபடியும் ஒரு சின்ன சிக்கல், கார் ஓட்டிகிட்டே ஃபோன் பேசிக்கிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டிருக்காரு. அதை பார்த்த நிறைய பேர் இவர் பண்ணுறது சரியா அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டிருந்தாங்க. உடனே அவர் பொங்கி எழு மனோகரா அப்படின்ற மாதிரி, நான் மட்டும்தான் கார் ஓட்டிகிட்டு ஃபோன் பேசிட்டு வரேனா, என்னை தவிர்த்து வேறு யாரும் அந்த தப்பை பண்ணவே இல்லையா, நான் வேணால் நடு ரோட்டில் நிற்கிறேன், எத்தனை பேர் ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க, ஃபோன் பேசிகிட்டே போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா, தெருவுக்கு ஒரு வைன் ஷாப்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்க மாட்டீங்க, என்ன மட்டும் கார்னர் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நான் கார் ஓட்டிகிட்டு ஃபோன் பேசினதுனால இப்போ யாரையாவது கொலையாக பண்ணிட்டேன், அந்த மாதிரி எதுவும் நடக்கலைல்ல அப்படின்லாம் ரொம்ப எமோஷ்னலாக கத்திட்டு இருந்தார். உடனே போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, நீ அப்புறமா கற்று நீ வா ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க. அப்புறம் நான் ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்கேன், 4ஆம் தேதி வரைக்கும் எனக்கு ஷூட் இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு அவர் கெஞ்சினதுக்கப்புறமா
தினமும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 டேஸ்க்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்து அவர் இது பண்ணிட்டாங்க. அவரோட யூடியூப் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா அவர் போடுற ஒவ்வொரு வீடியோக்குமே அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் செய்கிற விஷயத்த நிறைய 18 வயசுக்குள்ள பசங்க திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து போலீஸும் கோர்ட்டுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் வந்து நீங்கள் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், என்னோடய பேஷன் ஒன்று இருக்குது, நான் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு அவரும் செஞ்சுட்டே இருக்காரு. பார்ப்போம் இது எதில் போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த 3 யூடியூபர்ஸோட இன்கம் ப்ளஸ் அவங்களோட ஒர்க் எஃபோர்ட் அதுக்கெல்லாம் ஒரு ஊதியமாக தான் மக்களோட சப்போர்ட் அண்ட் அவங்களோட யூடியூப் இன்கம் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேங்க்யூ அண்ட் டு சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல்.